ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா என்னோடய பாட்டியோட ரெசிபியான கருணக்கிழங்கு தொக்கு. ஆமாங்க, கருணக்கிழங்கு தொக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த தேவையான பொருளை வச்சு தான் நம்ம கருணக்கிழங்கு தொக்கை பார்க்க போகிறோம். முதல்ல கடாயை ஆன் பண்ணிக்கிட்டு இந்த பக்கம் கருணக்கிழங்கை பொடி பொடியாக நறுக்கி வச்சதை நம்ம வேக வச்சுக்கலாம். இதில் தண்ணியும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். இது நல்லா சாஃப்டாக வெந்து வர வரைக்கும் வேக விட்டுருவோம். எங்கள் பாட்டி இது ரொம்ப டேஸ்ட்டாக செய்வாங்கங்க. அதனால் எப்போவுமே எங்களுக்கு இந்த கருணக்கிழங்கு தொக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? இந்த பக்கம் கடாய் காஞ்சிருச்சு. இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், தாளிக்க கருவேப்பிலை, பூண்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா கிழங்குன்றதுனால வாய்வு ஜாஸ்தி இருக்கும். பூண்டு தட்டி போட்டுக்கிட்டோம்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சாச்சு. அதே மாதிரி இதில் வெங்காயம் ஆட் பண்ணும்போது ரொம்ப பொடி பொடியாக நறுக்கி நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். இது நல்லா வதங்கி எடுத்ததுக்கப்புறம் வெங்காயத்தை விட கொஞ்சம் அதிகமாக நம்ம தக்காளி போட்டுக்கணும். ஏன்னா கருணக்கிழங்குல அந்த காரத்தன்மை இருக்கும். அதை குறைக்கிறதுக்காக இந்த புளிப்பு சரி கட்டிடுங்க. அதனால் வெங்காயத்தை விட நம்ம தக்காளி கொஞ்சம் அதிகம் சேர்த்துக்கணும். தக்காளி போட்டு நல்லா மெசிய வெந்ததுக்கப்புறம் இது நல்லா வதக்கி விடணுங்க. ஒரு பக்கம் நல்லா கருணக்கிழங்கு வெந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்சமாக அதில் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். தக்காளி எந்த அளவுக்கு மெசிஞ்சிருக்குன்னு பாருங்கள். மஞ்சள் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு, ஏன்னா நம்ம கிழங்குலேயும் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். தேவையான அளவு வீட்டு மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் அளவு, ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக அளவு சேர்த்துருக்கேன். இது ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இது அப்படியே எண்ணெயில் சுருண்டு வந்தோடனே தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். நான் சால்ட்டு தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சம் நம்ம நல்லா வதக்கி எடுத்துட்டோடனே தண்ணி லைட்டாக ஊற்றி நம்ம அதை நல்லா தொக்கு பதத்துக்கு கொண்டு வரணும். இப்போ இந்த பக்கம் வச்சுருந்த கருணக்கிழங்கு வெந்துடுச்சான்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம கையில் எடுத்து அழுத்தி பார்க்கும்போது நல்லா வெந்து வந்துருக்கணுங்க. அந்த பதம் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போது இந்த பக்கமும் நல்லா சுருண்டு ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இதில் நம்ம இந்த கருணக்கிழங்கு துண்டுகளை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இப்படி இதில் இந்த கருணக்கிழங்கு துண்டுகள்லாம் போட்டோன்னே நல்லா சுருண்டு வர வரைக்கும் நம்ம இதை வதக்கி விட்டு எடுக்கணும். அப்போ தான் இந்த வெங்காயம் தக்காளி தொக்கோட நல்லா இந்த கருணக்கிழங்குலையும் எல்லா ஒரு காரம் எல்லாம் உப்பு எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து பிறண்டு வரும். இதில் கொஞ்சம் நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அப்போ தான் இந்த கருணக்கிழங்கு வறுவல் நல்ல டேஸ்ட்டாக ஒரு சொல்லப்போனால் ஒரு நான்வெஜ் எஃபெக்டில் கூட இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது தனியாக ஒரு எறா தொக்கு சுவையில் வரலைன்னா என்னன்னு கேளுங்க. குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிச்ச இந்த தொக்கை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.